எம்மாடி காய்கறி எதுவும் வேணும்னா குழம்புக்கு எதுவும் இல்லைன்னாலும் சொல்லுங்கம்மா, போய் வாங்கிட்டு வரேன். ஐயா அதெல்லாம் இருக்குங்கய்யா. அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் கூச்சப்படாதீங்க சரியா? இது உங்க வீடு. என்ன ஆக்கி அவங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ என்னன்னா ஆக்குங்க சரியா? அப்புறம் அந்த பொண்ணுக்கு காரமெல்லாம் கொடுக்க கூடாது, மாத்திரை மருந்து சாப்பிட்றதுனால வயிறு வெந்து போயிடும். அதனால அந்த பொண்ணுக்கு மட்டும் நல்லா பார்த்து கொஞ்சம் காரம் கம்மியா பத்திய சாப்பாடு மாதிரி ஆக்கிருங்கம்மா. சரிங்கய்யா. நீங்க எப்படி காரம் சாப்பிடுவீங்கன்னு தெரியல, அதையும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேத்தாப்புல சமைச்சிருவோம். நம்மளா அந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லைம்மா, எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவோம். இதை தான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும்னு இல்லை. பழைய சோறு இருந்தாலும் கரைச்சி குடிச்சிட்டு இருந்துக்குவோம், காசு இருந்துச்சுன்னா கறிச்சோறு வாங்கி தின்னுக்குவோம். அந்த இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்படிதாங்கய்யா நாங்களும். இருந்தா நல்ல சாப்பாடு, இல்லைன்னா இருக்கிறத வச்சு சாப்பாடு. அரவிந்த் கண்ணா, ஏன் கீழே உட்காந்துருக்க? பா இங்க வந்து மேலே ஏறி உட்காரு வா. இருக்கட்டும் தாத்தா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். காயெல்லாம் அரிகிறாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் போவாங்க வருவாங்க. வா இங்க வந்து மேலே ஏறி உட்காரு. இங்க யார் என்ன சொன்னா? இந்த டிவி இருக்குது, டிவி போட்டு பாரு, பொம்மை படம் ஓடும், எல்லாம் ஓடும். இந்த ஃப்ரிட்ஜில் பழம்லாம் இருக்கு, வேணும்னா எடுத்து சாப்பிடு. அதெல்லாம் பயப்படக்கூடாது, உன் வீடு சரியா? அங்கேயுமே அப்படித்தான். செல்வி இருந்தா செல்வி கூட ஆடவும் உடவும் இருப்பான். அப்படி இல்லையா அவன் பாடு கப்பிச்சுப்புன்னு மூளையிலேயே உக்காந்துருப்பான். பசின்னு கேட்கவும் மாட்டான், அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டான். நம்மளா போட்டு கொடுத்தா சாப்பிடுவான். அப்படி இல்லையா அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்படித்தாம்மா இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். பிள்ளைங்கன்னா சொன்ன பேச்சு கேட்டு அப்படித்தான் இருக்கணும். இங்க வாயா, இங்க வா, இங்க உட்காரு. என்ன பயம்? உட்காரு வா. எதுக்கும் பயப்படக்கூடாது சரியா? தைரியமா இருக்கணும். எதுக்கு பயம்? இது உன் வீடு, நான் உன் தாத்தா தான் சரியா? புது வீடு புது ஆட்கள்னால கொஞ்சம் பயப்படுவான். சின்ன பையன் தானே, அது போக போக சரியாயிடும். எது வேணாலும் இந்த தாத்தாட்ட கேட்கலாம், தாத்தா வாங்கி தருவேன் சரியா? உனக்கு என்ன ஆசை சொல்லு. உனக்கு என்னப்பா பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சரிடா சரிடா, அம்மாவை பிடிக்கும். சரி, சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து கறி பிடிக்கும். கறி பிடிக்குமா? சரி. அப்புறம் வந்து எனக்கு பைக்குள்ள போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து வேற என்ன பிடிக்கும்? உங்க அப்பா கிட்ட வண்டி இருக்கு, உங்க அப்பனோட போலாம் வரலாம், அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம் சரியா? இன்னைக்கு கறி எடுத்து அரவிந்துக்கோசரம் சமைச்சிருவோம். பரவாயில்ல, இவரும் நல்ல மனுஷனாக தான் இருக்காரு. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், இவரும் என்னடா இப்படி மூஞ்ச காட்டுறாரே. பரவாயில்ல, நல்ல மனுஷன்தான். அப்புறம் வேற என்ன? அப்புறம் வந்து அந்த வீட்டில் இருந்தார்ல, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, பயமா இருக்கும். அரவிந்து, அம்மா விடுமா விடுமா, சின்ன பிள்ளை ஏதோ சொல்றான், சொல்லியா சொல்லு. அந்த வீட்டில் இருக்கும்போது அவரு எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னைய பார்த்தா தொட்டி தொட்டி அடிப்பாங்க. அப்புறம் வந்து எது சாப்பிட்றதா இருந்தாலும் பார்க்க வச்சு தான் சாப்பிடுவாங்க. நானும் அம்மாவும் வாய் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அம்மா வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம், அம்மாவையும் என்னையும் அடிக்கிறனால. அரவிந்த், என்ன தாத்தாவும் பேரனும் ஜாலியா உட்காந்தாச்சா? நாங்க என்னடா ஜாலியா உட்காந்துருக்கோம், அப்படியே சும்மா உட்காந்துருக்கோம். சரி சரி அரவிந்த், இந்தா வீட்டில் உனக்கு இங்கே விளையாடுறதுக்கு எந்த ஜாமானும் இல்லைல்ல, வரும்போது இந்த பால் பார்த்தேன், உனக்கு இது பிடிச்சிருந்தா இதில் விளையாடு, இல்லையா அப்புறமேட்டுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாம் சரியா? இல்லை எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாங்கிக்கோ. இல்லை அம்மா திட்டுவாங்க, யார்கிட்டயும் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்டயோ தான் வாங்கக்கூடாது, அப்பா கிட்ட வாங்கலாம். அப்பாவா? ஆமா, நான் உனக்கு அப்பா தான் சரியா? இனிமே நீ என்ன அப்பான்னு தான் கூப்பிடணும். அம்மா வாங்கிக்கோ. யார்கிட்டயும் நீங்க வாங்க கூடாது நீங்கல்ல. யார்கிட்டயோ வாங்கக்கூடாது, இவர்கிட்ட வாங்கிக்கலாம், வாங்கிக்கோ. யார்கிட்டயாவது ஏதாவது வாங்கினா என்ன சொல்லணும்? நன்றி. சரிடா சரிடா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பையனுக்கு எல்லாமே புதுசு இல்ல. பெரியவங்க நம்மளே ஒரு விஷயத்த புரிஞ்சு இது பண்றதுக்கு நமக்கே நாள் எடுத்துக்கும். அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு எதுவும் தெரியல. அதான் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்னங்க இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. ஏன்னா அப்பான்னு இன்னும் சொல்லி இது பண்ணலல்ல, அதான். இருக்கட்டும், அதனால என்ன? இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அதெல்லாம் போக போக பழகிக்குமா. டீ எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்குலாம் கொடுத்தாச்சா? இல்லை, இப்பதான் வச்சு எடுத்துட்டு வந்தேன், அதான். அப்புறம் தம்பி அங்கேருந்து ஃபோன் அடிச்சாங்களா?
ஆ ஃபோன் பண்ணாங்க இப்பதான் எல்லாம் எந்திரிச்சேன்னாங்க. அதான் நான் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீங்க கடையில எதுவும் சாப்பிட வேணாம்னு சொன்னேன். சமைச்சாச்சுன்னா எடுத்துட்டு கிளம்பலாம். அவ்வளோதான்ப்பா, சாப்பாடு ஆயிடுச்சு, பருப்பு வந்துருச்சு. இனி இந்த காயை போட்டு தாளிச்சு இந்த வேலையை பார்த்துடலாம். டக்குன்னு முடிச்சிருவோம் ஐயா. இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஏமாடி இது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்ன பண்ணேன்னு தெரியலீங்களே. என்னடா இது? ஆ, நீ முதல்ல உரிமையோட மாமான்னு கூப்பிட்டாதானே அவனுக்கு நான் தாத்தான்னு தெரியும். அவனை நீ வந்துட்டு யாரோ ஒருத்தர் மாதிரி பேசினீனா அப்புறம் எப்படி அவன் புருஷன் அவனுக்கு தெரியும்? அப்புறம் எப்படி அவன் அப்பான்னு கூப்பிடுவான்? நீ முதல்ல தெளிவா பேசு, அதுக்கப்புறம் தான் அவன் எங்களை ஏத்துக்குவான். ஐயோ, கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்லை. ஐயோ, என்னடா இவர் திடீர்னு இப்படி பேசுறாரேன்னு பயந்து போயிட்டேன். இப்பதான் போன உசரே திரும்ப வந்துச்சு. சரிங்க மாமா. வீட்டுல இருக்கும்போது சின்ன பிள்ளைகிட்ட நீ தான் சொல்லி கொடுக்கணும், சரியா? அப்பதான் அவன் கத்துக்குவான். சரிங்க மாமா. சாப்பிட்ற ஏன்டா அப்படி பண்ற? கூட பெரும் ரோதனையா இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் நான் தட்டுல சோத்த போட்டு வச்சிருவேன். என் பையனுக்கெல்லாம் நான் ஊட்டியும் விட்டது கிடையாது, கொஞ்சினதும் கிடையாது. சாப்பிடு எடுத்து அப்படின்னு அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான். இப்பதான் தட்டு நிறைய சோத்த வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க. வயிறு நிறைஞ்சிருந்தா அப்படித்தான், வயிறு காஞ்சா தன்னைப்பால சோத்த எடுத்து திங்க போதுங்க. பார்த்தா ஊட்டிக்கிட்டு திரியறாளுங்க. இப்ப என்ன அவன் சின்ன ரொட்டையா, அதான் ஒரு வயசு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? அத்தை உங்க வேலை என்னமா அதை மட்டும் பாருங்க. என் வேலையை தாண்டி பாக்குறேன், என் வேலையை தான் பாக்குறேன். அமுக்குனி மாதிரி எல்லாத்தையும் கமுக்கமா பண்றீங்கல்ல. யார் என்ன பண்ணாப்ப? ஏண்டி அங்க போனேன், அங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு வார்த்தை அத்தை அங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருப்ப. அப்படி கமுக்கமா இருக்கீங்க எல்லாரும். ஆமா, அங்கத்தான் ஒரு டேஷ் நடந்தாலும் உங்களுக்கு போன் போட்டு சொல்லிடுறாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி இருப்பாங்களே, சொல்லாமையா இருப்பாங்க? அந்த வீட்டுல என்னைக்கு இடி விழுகும் அப்படின்னு தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, அங்க இடி விழுகுன்னு நான் தினமும் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். சொன்னாலும் சொல்லினாலும் அதானே உண்மை. அந்த குடும்பம் கெட்டு போய் நடுத்துறதுன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தான். அதுதான் ஏன்னு தெரியல. இங்க பாரு, இந்த வாய்க்கு வாய் பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க ஆத்தா வீட்டுல அடிச்சு பத்தி விட்டு போடுவேன், தெரிஞ்சுக்க. வாயை மூடிக்கிட்டு இருந்துக்க. அப்ப நீங்க அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கங்க. ஒரு குடும்பம் கீழே இறங்கிருச்சுன்னா உடனே உங்களுக்கு கொண்டாட்டம் தான். இங்க பாரு, அடி வாங்கிட்டு தான் போடுவ, தெரிஞ்சுக்க. சாப்பிடுனா சாப்பிடு, சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த வச்சு வெளு ரோட்டி போடுவேன். என்ன ஆகும்? சாப்பிடு வாய் மூடிட்டு. மருமகளை மெச்சின மாமியார் எங்கேயாவது இருக்காங்க? அடியே, அது அப்படி இல்லடி. மாமியார மெச்சின மருமகளும் இல்ல, மருமகளை மெச்சின மாமியாரும் இல்ல. இப்பதான் படிச்சு கிழிச்சிருக்காளுங்க, ஒரு பழமொழி கூட சொல்ல தெரியல. எனக்கு பழமொழியும் வேணாம், பன்னாட்டு மொழியும் வேணாம், எனக்கு இருக்கிற ஒரு மொழி போதும். எங்க இருந்து தான் கூட்டிக்கிட்டு வந்தானோ தெரியல இவளை. நல்லா திங்கவும், நல்லா ஊற ஊற சுத்தவும், நல்லா இவன் பாட்டுக்கு எங்கிட்ட போயிட்டான். இதை விட்டுவிட்டு இந்த ஆளுகிட்ட நானும் 100 வாட்டி சொல்லிட்டேன், தண்ணி கொடுத்தன போகணும், தண்ணி கொடுத்தன போகணும். ஒரு வயசு ஆனோடனே நம்ம போயே ஆகணும்னு. பையனுக்கு 1 வயசு ஆக போகுது. மாமனைய உனக்கு இருக்கியா? தண்ணி கொடுத்தனதுக்கு மட்டும் வராம இரு. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது ஆப்பு. மாமியாரே, நான் இல்லைன்னா தெரியும் உனக்கு யாருமே என்னன்னு. நான் இருக்கும்போது வேண்டாத மருமக கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தன்ற கதையா? நான் எது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கல்ல, ஒரே தான் போயிடுவேன். அதுக்கப்புறம் உக்காந்துக்கிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு. உமா உமா, இந்த தண்ணியை குடி. நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க, நல்லா தண்ணி குடி. போதும். போதும்ல சொல்லக்கூடாது, நல்லா குடி. இந்தா. இல்ல வேண்டாம். நீ எப்ப இங்க வந்த? நான் எப்ப வந்தனா? நான் எப்ப போனேன் இங்க வர்றதுக்கு? உனக்கு இப்படி ஆயிடுச்சுனோனையும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கேன், இன்னும் எங்கேயுமே போகாம. நீ வெளியூர் போறேன்னு சொன்ன. வெளியூர் போறேன்னு தான் சொன்னேன், அங்க வேலைக்கு போலான்னு தான் இருந்தேன். கடைசியில உமாபதி அவர் தான் ஃபோன் பண்ணி நீங்க கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ண சொல்ற? நான் வந்தது உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அப்படியே இருந்தேன். மேடையில் நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வர நேரத்தில் நம்ம இங்கே இருந்தோம்னா சரிப்பட்டு வராதுன்னு கிளம்புனேன். அதுக்கப்புறம் பல பிரச்சனை ஆயிடுச்சு. சரி சரி, உன்னைய எப்படி இந்த ஆறுமுகம் கடத்தினா? தெரியல. அது எப்படி தெரியாம போவோம்? எல்லாரோடையும் நீ மணமேடைக்கு வர்றதுக்கு தானே ரெடி ஆயிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது எப்படி நீ எங்க போன? இல்ல அது சிம்ரன் அத்தாச்சி தான் ஐயர் பூஜை பண்ண கூப்பிடுறாங்க, அதனால வான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஓஹோ. கோவிலுக்கு பின்னாடி போனேன், யாரோ என்னை அழுத்தின மாதிரி இருந்துச்சு, ஏதோ துண்டை வச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓஹோ,
உன்னை இப்படிதான் இந்த ஆறுமுகம் கடத்தியிருக்கானா படுபாவி பைய. அவனை எல்லாம் உள்ள வச்சு லாடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. காலத்துக்கு நீ அவன் வெளியே வர முடியாது. ஓ, அவன் தான் என்னை இவ்வளவும் பண்ணானா? எனக்கு தெரியவே இல்லை. என்னால் கண்ணே முழிக்க முடியல. கண்ணில் எண்ணத்தை வச்சு அழுத்தினானே தெரியல. அட கடவுளே, இந்த அளவுக்கு பண்ணானா? நான் ரொம்ப நேரம் கத்திட்டே இருந்தேன், காப்பாற்ற யாராவது வாங்க வாங்கன்னு. யாருமே வரல. எல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆறுமுகம் தான். பொண்ணு கல்யாண நேரத்தில் காணலைன்னா எங்கேயோ ஓடி போயிடுச்சு அப்படி இப்படி நினச்சிக்குவாங்கன்னு. அதுவும் இல்லாமல் 4 பேர் முன்னாடி குடும்பத்தோட மான மரியாதையை போகணுன்னு தான் அவன் இந்த அளவுக்கு வேலையை பார்த்துருக்கான். அட கடவுளே, அவனுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு அவன் இந்த வேலையை பார்த்து விட்டான்? எல்லாம் எதுக்கு? உங்க அண்ணனையும் உன் குடும்பத்தை எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு தான். பாவம் இல்லையா? இப்போ கல்யாணம் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உமாபதிக்கும் அப்புறம் உங்க அக்கா அமுதா அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஐயோ, அது பெரிய கதை. நம்ம கோகிலாவை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அவ நீயும் நானும் ஓடி போயிட்டோன்னு நினச்சிருப்பா போல இருக்கு. அப்படி சொல்லவும் 2 பேரும் ஓடி போயிட்டோன்னு நினச்சி என்னைய தேடி கண்டுபிடிச்சி அடிச்சு அதுக்கப்புறம் பின்னாடி வச்சு உருன்னு உரிச்சிட்டாங்க. அப்பதான் நீ கத்துற சத்தம் கேட்டிருக்கு. அவன் வெறி பிடிச்சத்தனமா உன்னை அடிச்ச அடியில நீ மயங்கிட்ட. அதுக்கப்புறம் உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துட்டேன் நானு. அவங்க அடிச்சு அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டாங்க. ஐயோ, இப்ப என் குடும்பத்துல உள்ளவங்கள என்ன தப்பா எடுத்திருப்பாங்கல்ல? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவங்கள யாரும் உன்னை எந்த தப்பாவும் நினைக்கல. எல்லாரும் உன் மேல பாசமா தான் இருக்காங்க. நீ என் மனச ஆறுதல் படுத்தணும்னு பொய் சொல்லாத. எம்மாடி உமா. அண்ணி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா தெரியல அண்ணி. நான் எந்த தப்பு பண்ணல அண்ணி. நான் எந்த தப்புமே பண்ணல அண்ணி. எனக்கு தெரியாதா? என் வளர்ப்பு என்னைக்கு தப்பா போகாது. நீ எதை பத்தி யோசிக்காத. உனக்காக நாங்க இருக்கோம், சரியா? அமுதாக்கா, அந்த படுபாவி ரொம்ப அடிச்சிட்டானா? என்ன மன்னிச்சிருவோமா. என்னைய பழி வாங்கணும்னு தான் அந்த படுபாவி ஒன்ன போட்டு அடிச்சிருக்கா. பரவாயில்லக்கா, என்னை அடிச்சா கூட நான் அடியை தாங்கிக்குவேன்க்கா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமல்ல? பரவாயில்லக்கா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா எனக்கு அதுவே போதும்க்கா. நீ பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். நீ நல்லா இருப்பக்கா. அம்மா, நான் போடியெல்லாம் போலம்மா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லமா? ஒண்ணும் இல்ல அம்மா. என் மனசுல சாமி இருந்தாங்கம்மா. ஆனாலும் எனக்கு உங்களுடைய மான மரியாதை முக்கியம்னு சொல்லிதாம்மா என் காதலை கூட புதைச்சிட்டு உங்களோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணம் ஆட வரைக்கும் போனேன். கடைசியில எப்படி அவனை நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலம்மா. நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. உண்மைம்மா, நான் எந்த தப்புமே பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அப்படியெல்லாம் நம்புவோம்னு நினைச்சிட்டியா? அந்த படுபாவி தான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு இம்பட்டையும் பண்ணி இருக்கான். விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும்ல. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை, சரியா? அத்தை, அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கட்டும். வாங்க அத்தை. உமா, நாங்க யாரும் நீ தப்பாலாம் நினைச்சுக்கலம்மா. நீ எதை நினைச்சு வருத்தப்படாது, சரியா? என்னம்மா, என்ன விஷயம்? அத்தை, அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு, வேலைக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அதான் இப்போ என்னங்கத்த பண்ணுறது? அதாம்மா, என்ன பண்ணுறது? இவனை அனுப்பிதான் வச்சாவணும். அதான் அத்தை, எனக்கும் ஒன்றும் புரியல. உமாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்களாம்மா. அப்படியே கூட்டிக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க. இவரும் நாளைக்கு வேலைக்கு கிளம்பிடட்டும். அப்படியே நான் இங்கே இருந்து அமுதாவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்துடுறேன். ஆமாம்மா, அதுவும் வேற இருக்குல்ல. ஆனால் கல்யாணம் அப்படி இப்படி நடந்தாலும் நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கணும்ல அத்தை. அதுவும் சரிதாம்மா. அதான் அத்தை, இப்போ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்துட்டு கிளம்புவோம். சரிம்மா. அப்புறம் அந்த பையன் வேற, நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன், உமாவை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன், நான் உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி என்னம்மா பண்ணுவோம்? அத்தை, இப்போதைக்கு அந்த முடிவை இங்கே வச்சு நம்ம எடுக்க முடியாது. அவங்க குடும்பத்துலேயும் கலந்து பேசி தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியும். அவசரப்பட்டு எந்த வாக்கையும் கொடுக்க வேணாம். நம்ம முதல்ல ஊருக்கு போவோம், அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம்.